சாரி பார்த்தி. நீ 2 நாளைக்கு முன்னாடி உன் விருப்பத்தை சொல்லியிருக்க. நீ இப்ப கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்க. நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். ஐயோ கடவுளே, அந்த கல்யாணம் நடக்க கூடாது. சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சியா கால் பண்ணணும். உங்க ஃபோன் தரீங்களா? ஆல்ரெடி கால்ல இருக்கேன். ஓ சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நான் ஒரே ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணணும். நான் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன். சாரி. சார், எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. உங்க ஃபோன் தரீங்களா? ஒரு எமர்ஜென்சி கால் பேசணும். ஓகே, இந்தாங்க. தேங்க் யூ. ஸ்விட்ச் ஆஃப் வருது. மாமா கிட்ட பேசி பார்த்தி கிட்ட கொடுக்க சொல்லலாம். யாரு புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ மாமா. மாமா மாமா, நான் காவியா பேசுறேன் மாமா. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ 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 மாமா. மாமா மாமா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மாமா. ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்காங்க. யாரா? ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஃபோனை கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். தேங்க் யூ. Final call for the Delhi passenger. Gate number 4. டெல்லி செல்லும் பயணிகளுக்கான கடைசி அழைப்பு. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பார்த்திபனை பிரிச்சு என்னாலயும் வாழ முடியாது, என்ன பிரிச்சு அவராலையும் வாழ முடியாது. என்னாலும் பரவாயில்ல, நம்ம மண்டபத்துக்கு போயிருவோம். பார்த்தி கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கோங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். சொல்லு தனிகா. மேடம், காவியா டெல்லி ஃப்ளைட் ஏறலாம். என்ன சொல்ற? ஆமா மேடம், அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே போறாங்க. இங்க பாரு தனிகா, அவ மண்டபத்துக்கு எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அவ மேல வண்டி இடிச்சு தூக்கிடு. நான் பாத்துக்கிறேன், விடுங்க மேடம். ஆட்டோ. சீக்கிரம் போங்கண்ணா. என் பொண்ணு கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக காவியா மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இவ செத்தாலும் பரவாயில்ல, அவளை எக்காரணத்தை கொண்டு இந்த மண்டபத்துக்குள்ள நுழைய விட்டுறாத. நீ உன்னோட ஆளுங்களோட மண்டபத்துக்கு வெளியவே நில்லு. அவ இந்த மண்டபத்துக்கு வந்தான்னு வச்சுக்கோ, அவ கை காலை உடைச்சி எங்கேயாவது தூக்கி போட்டிருக்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், இனிமே நாங்க பாத்துக்கிறோம் மேடம். வாங்கடா. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. பார்த்தி, ஐயர் உன்னை வர சொன்னாரு. ஏதோ ஒரு பூஜை சடங்கு ஏதோ செய்யணுமா? வா. இதோ வந்துடுறேன்ப்பா. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. என்ன தேடிட்டு இருக்க? இல்லைப்பா, ஃபோன் எங்கே வச்சேன்னு தெரியல, அதான். டேய், எங்கடா போகுது? ஊரும் தானே, அவசரத்துல மருந்து எங்கேயாவது வச்சிருப்ப. அப்புறம் தேடி பார்த்துக்கலாம். வா. இல்லைப்பா, இப்போதான் இங்கே வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே காணோம். ஓ,
சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்குங்க. நீங்க மாலை எடுத்து மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. ஜீவா இங்க வா. டேய் அம்மா எங்கேயாவது பாத்தியா? நானும் அவங்கள தான்ப்பா தேடுறேன். அவங்கள காணோம். ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானடா? ட்ரை பண்ணப்பா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பா? அவளை கொஞ்சம் பார்த்தனா உடனே இங்க வர சொல்லுமா. சரிண்ணே. ரொம்ப நேரமா ஆளை கணவர் எங்க தான் போயிருப்பா? இல்லண்ணே, நான் பார்க்கல. என்ன அருணாச்சலம், என்ன கேட்டுட்டு இருக்க? இல்லக்கா, நான் போத கேட்டேன்ல பார்வதி காணோம்னு. நானும் மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம்க்கா. ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது, எங்க இருக்கானே தெரியல. ஐயோ, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். பார்வதி பக்கத்துல இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கா. அவளுக்கு ஏதோ நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. கோயிலுக்கா? அக்கா, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இந்த சமயத்துல கோயிலுக்கு எதுக்கு? அதனால என்ன அருணாச்சலம், தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவா. நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிங்க. சரிங்க. அவ வந்துருவா அருணாச்சலம். மஞ்சுளா, அம்மா பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. மஞ்சு போய் கூட்டிட்டு வா. சரி. பார்வதி இல்லாம எப்படிடா? என்னவோ போடா. மாமா, என்ன காவியா கிளம்பியாச்சா? ஆமா மாமா, நல்லபடியா கிளம்பிட்டா. அவ டெல்லிக்கு போறா. அவளை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் வரேன். காவியா டெல்லிக்கு போறாளா? அப்போ அவளுக்கு நம்ம கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். கலசத்துல போடுங்க. ஐயரே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. அது பார்வதி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க கல்யாணத்தை முடிச்சிடுங்க, நான் அருணாச்சலத்துக்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா சரிம்மா. கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. கல்யாணம் நடந்துடக்கூடாது, அதுக்குள்ள மண்டபத்துக்கு எப்படியாவது போயிடணும். அண்ணா அண்ணா, உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்தாம்மா. ஜீவாக்கு கால் பண்ணி பாப்போம். ஹலோ 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 ஜீவா.
ஜீவா, நான் காவ்யா பேசுறேன். ஹலோ ஹலோ ஜீவா, ஹலோ. ஜீவா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஜீவா சொல்லுங்க, ஏன் இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. பார்த்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா காவியாவுக்கு பார்த்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்க போறது இல்லைங்க. அந்த ஆதங்கத்துலதான். எனக்கு மட்டும் அந்த விருப்பம் இல்லையா என்ன? நானும் காவியா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. விருப்பம் இல்லாதவளை வற்புறுத்துறது எந்த விதத்துல நியாயமே இல்ல. அதனாலதான் நானும் அப்படியே விட்டுட்டேன். பார்த்தியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் பார்த்தி காவியாவோட வாழணும்னு ஆசைப்படுறான். அதை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவும் நம்ம கையில இல்ல ஜீவா. நடக்கிறது தான் நடக்கும். சரி வாங்க, மாமா நம்மள தேடுவாரு, உள்ள போலாம். இல்ல பிரியா, நீங்க உள்ள போங்க. நான் அம்மா வராங்களான்னு பார்த்துட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா போங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்னம்மா, நம்ம ஜீவா எங்கம்மா போனோம்? அத்தை வந்ததும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயரே, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. அக்கா, இன்னும் பார்வதி வரலக்கா. அதுக்குள்ள ஏன் அவரை அவசரப்படுத்தணும்? அத்தை வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இல்ல பிரியா, பார்வதி வர வரைக்கும் வெயிட் பண்ணா நல்ல நேரம் முடிஞ்சிரும்மா. அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போடுற மாதிரி ஆயிடும். அவ வரும்போது வரட்டும், கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டுமே. அதான் ஐயரே, சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க. என்னதான் காவியாவை நினைச்சாலும் அவளால இங்க வர முடியாது மாமா. யாரா நீங்களா? வழி விடுங்க. எங்க போற?
கலசத்துல போடுங்க. ஐயோ, நம்ம சூழ்நிலை தெரியாம இந்த ஐயர் வேற. ஏய் வாய பத்து. ஏய் ஓசமோ எங்களை மீறி மண்டபத்துக்குள்ள போயிடுவியா நீ? உன்னை உள்ளவே விட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? வண்டியில ஏத்துக்கடா. காவியா, ஏத்து. புரியுதா? டேய், டேய், யாரா நீங்க? டேய், சீக்கிரம். ஏய், உள்ள போ. உள்ள போ. ஜீவா, காவியா மண்டபத்துக்கு வந்துட்டாடா. அவளை யாரும் தூக்கிட்டு போறாங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வா மாமா. எப்படி மாமா போனாங்க? இங்க தான்டா இருக்காங்க. கதவு தரங்க, யாராவது கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? யோசிச்சுட்டு இருக்க. தாலிய கட்டு மாமா. கெட்டி மேளம்